எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ப்ரோமோ இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு 3 ஜனவரி. வாங்க பார்த்துருவோம் முதல்ல ப்ரோமோ. அதுக்கப்புறம் உட்காந்து பேசலாம். நேத்து பவித்ரா உட்கார வச்சு 3 பேர் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அருண் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆமா. ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு இது கிடைக்காதா நான் பெருசாக்குறதுக்கு. இப்ப எனக்கு ரயன் திடீர்னு வேற யாரோ மாதிரி தெரியறான். என்னோட கேரக்டருக்கு போகும்போது தான் அது ஒத்துக்க முடியும். கேட்டிங் மந்திரி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இங்க இருந்து நம்மளுக்காக பேசிட்டு இருந்தாங்க. எனக்குலாம் நேத்து எவ்வளவு மனம் உளைச்சல் தெரியுமா? நமக்கு தெரியாது. முத்து மொத்தமா ஒரு ஒரு விஷயத்தையும் மாத்தி 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 பேசுறது. யாரு முத்துவா? 100% ஓகே ஓகே. அதாவது ரயனுக்கு வந்து இது வரைக்கும் மாற்றி மாற்றி பேசி பழக்கமே கிடையாது. இது வரைக்கும் ரயன் வந்து உள்ளுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு முத்துவை பற்றி ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ரயனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? உள்ளே வந்த நாள்லேருந்து நீங்கள் சும்மா இப்போ பல பேர் வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் மாதிரி மறந்துருக்கலாம். ஆனால் வந்த நாள்லேருந்து எது எடுத்தாலுமே முத்து சரியில்லை முத்து சரியில்லை முத்து தான் அப்படி பண்ணான். யார்? அருணும் ரயனு 2 பேரும் இப்போ வளர்ந்து நிற்கிற ஒரே காரணம் முத்துவை குறை சொல்லி மட்டும்தான் வளர்ந்துருக்காங்களே தவிர, முத்துவை குறை சொல்கிறது யார்கிட்ட உட்காந்து குறை சொல்லுவாங்க? சௌந்தர்யிட்ட உட்காந்து குறை சொல்லுவாங்க. இப்போ பவித்ரா வந்து மாட்டிக்கிச்சு. பவித்ரா தான் வெளியே போகுது. இதே மாதிரி உட்காந்து அடுத்தன்னு சொல்கிறதுக்குலாம் மண்டே ஆடிட்டு பவித்ராவுக்கு முத்து மேலே என்ன கோபமோ தெரியல. அது வந்து கூட சேர்ந்து உட்காந்துட்டு இது மூலமாக அந்த பொண்ணுக்கு ஓட் பர்சன்டேஜ் கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்க ஆரம்பத்தில் ஒன்று டாஸ்க்லேயும் ஒன்று கூப்பில் உட்கார வச்சிட்டாங்க. இங்கே உட்காந்து இவன் பேசுறது கேட்டிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மண்டே ஆடிட்டு போக வேண்டியது தான். அதாவது ரயன் வந்து பயங்கரமான வன்மம். முத்துக்குமாருக்கு வந்து ரயன் மேலே இருக்கிறது வன்மம் கிடையாது, அது போட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அது போட்டி. அதாவது ஒரு கேம் ஆடி நல்லா விளாண்டானே சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் இது வந்து வேணும்னே வன்மத்தை கக்கிற அளவுக்கு பேசுறதுங்கிறது ரயன் வந்து 100% வன்மத்துடைய அந்த எல்லையில தான் வந்து உருண்டுட்டு இருக்கான். முத்து வந்து ஜெயிச்சிடக்கூடாது. அது எப்படியாவது அவன் ஓட் பர்சன்டேஜை கம்மி பண்ணணும். நம்ம வந்து சரி நியாயமானவன். நான் வந்து நீதியும் நேர்மையும் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் வந்து சேர்ந்து பிறந்த ஒரு அற்புதமான ஜீவன் அப்படிங்கிற மாதிரி ரயன் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டுறதுல ஒன்றும் அர்த்தமே கிடையாது. அது தப்பு. ராணவு, சௌந்தர்யாவே ஆரம்பத்து முத்துவ எதிர்த்துட்டு இருந்தவங்க 2 பேருமே அது ஓரளவுக்கு புரிதலுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ கேமுக்குள்ள ஓரளவுக்கு இப்படி இருக்காங்க. நம்ம இப்படி வந்து கேம் ஆடணும். முத்து இப்படி தான் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா இவனுக்கு வந்து அது வராது. ஏன்னா இவனோட ஒரே ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவ வந்து டவுன் பண்ணா மட்டும்தான் ஓட் பர்சன்டேஜ் கம்மியாகும். இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் போயிட்டோம். ஸோ நமக்கு இப்போ ஓட்டு வேணும். அப்போ என்ன பண்ணும்? முத்துவோடைய ஓட்டை இப்போ டைலூட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த கேம் தான் ஆடிட்டு இருக்கான். ஆனால் அது அப்படி பண்ணக்கூடாது. நீ காமன் கம்போஸ்டாக இருந்துட்டு காமன் கம்போஸ்ட்னா அதை பொறுமையாக நிதானமாக இருந்துட்டு அப்படியே வந்து அதை அப்படியே ஹேண்டில் பண்ணி மக்களுக்கு வந்து நான் பொறுமையானவன் நிதானமானவன் அப்படிங்கிறத புரிய வச்சினாலே போதும். உன்னை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படி தான் எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த டிடிஎஃப் இடத்த பிடிச்சதுக்கு பிறகு அடுத்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பாரு பொறுமையாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமேட்டும் இன்னும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அர்த்தமே கிடையாது. ரயன் வந்து எப்படி தான் வந்து சௌந்தர்யா வந்து இப்போலாம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ரயன் பேசுறதுக்கு கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசுறதில்ல. இவன் பேசுறதுல இருக்கிற அந்த வன்மத்தெல்லாம் அந்த பிள்ளைக்கு புரியுது. இவன் ஜெயிச்சுட்டானா வாய் ஓரா விட்றான். நான் பெரிய இவங்கிற மாதிரி பேசுகிறான் அப்படிங்கலாம் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து தெரியுது. நேற்றே சொல்லி நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருந்துச்சு அந்த பிள்ளை. ஸோ அது புரிய ஆரம்பிச்சு. சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கு தான் சௌந்தர்யாவுக்கு புரியாது. அதே மாதிரி வந்து சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க தெரியாது அப்படிங்கிறத தவிர்த்து ஒருத்தனோட கேரக்டர் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு பண்ணும் அந்த பிள்ளை. ஸோ ரயன் கூட இருந்துக்கிட்டு இவனுடைய இப்போ ஜெயிக்கிறான்னா விசிபிலிட்டியில் வந்திருப்பான். அப்போ அந்த விசிபிலிட்டியில் நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சௌந்தர்யாவுக்கு தெரியுது. அதனால் பண்ணுறாங்க. பவித்ரா வந்து என்னத்துக்காக அதை பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. மஞ்சரி வெளியே போனதுக்கப்புறம் அடுத்து பவித்ராவுக்கு தான் வந்து வெளியே போகிறதுக்கு உண்டான வேலையும் வந்து நடக்க போகுது. அது அந்த பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. சரி, மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கமெண்ட்ல எடுத்து பார்ப்போமே. அருண் தன் வலியை பொருட்படுத்தாமல் இருங்க. ஓகே, அருண் தன் வலியை பொருட்படுத்தாமல் அடிப்பட்ட விஷாலுக்கு உதவியான நண்பன் என்று நிரூபித்து விட்டார். அதான் நான் நல்லா இருக்கு. எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன். எனக்கு முதல்ல வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறேன்னா கன்ஃபியூஷன் என்ன 2 பேரும் உட்காந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படி மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் இப்போ நல்லா அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது. தீபக் வின்னர் ஃபார் மீ. முத்துக்கு சாதகமாக இருந்தால் இண்டிவிஜுவல் ப்ளே, சாதகமாக இல்லை என்றால் டீம் ப்ளே. அதுதான் அவனோட ப்ளே. அது தப்பு தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம் ஆடிட்டுன்னு சொல்லிட்டு வந்து டீம் கேம் ஆடி சில விஷயங்கள் வந்து மொக்க வாங்கியிருக்கான். அது எனக்கு சுத்தமாக அது பிடிக்காது. முத்து பண்ண விஷயங்கள் எனக்கு அது உடன்பாடே கிடையாது. யாரெல்லாம் டாஸ்க் அனைத்திலும் ராயன் சிறப்பாக விளையாடுகிறார், அதுவும் இண்டிவிஜுவல் கேம் விளையாடுகிறார் என்று சொல்கிறீர்கள். அப்படிலாம் கிடையாது. டாஸ்க்கு நல்லா விளையாடுறான், அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான இடத்த நோக்கி நகர்த்தி கொண்டு போயிடுறான், அதெல்லாம் ஓகே. ஆனால் இண்டிவிஜுவல் கேம் ஆடுறாங்கிறது பொய். இண்டிவிஜுவல் கேம் ஆடுறதா நம்ப வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. ஹவு மெனி ஆஃப் ஃபீல் ரயன் இஸ் ஃபுல் ஆஃப் வன்மம் மோட் ஆன் முத்து எஸ்டர்டே நைட் லைவ். பார்த்தேன். யோசிச்ச பிறகு அந்த என்ன சொல்கிறேன்னா, என்னை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்கன்னு சொல்கிறதே எதுக்குன்னா, என்னை பார்த்து பயந்துக்கிட்டேன்னு சொல்கிறது மெயின் காரணமே அதுதான். ஓட் ஃபார் ராணவ். விஷால் அண்ட் அருண் ஃப்ரெண்ட்ஷிப். சவுண்ட் ரயன் பவி ஒன்லி பிளேயிங் இண்டிவிஜுவல் கேம். அவங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடுறாங்களா? முத்து சேஞ்சிங் எவ்ரி டாஸ்க் இன்டு காயின் டாஸ்க். ஓகே.
நான் இந்த டாஸ்க்குள்ளே போயிட்டு இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமான்னு முத்து பேசாமல் வேறு யார் பேசினாலும் இவங்க எல்லாமே மண்டை ஆட்டுவாங்க. முத்து பேசுறதுனால என்னன்னா அது இண்டிவிஜுவல் கேமு. முத்து வந்து எனக்கு இதுக்குள்ளே வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு. முத்து வந்து 19 பாயிண்ட்டு, ரயன் 21 பாயிண்ட்டு. ஜஸ்ட் ஒரே ஒரு கேமில் வந்து ஃபஸ்ட்டு கேம் வந்து ரயன்ட்டு கொடுக்காம வேறு யார்கிட்ட கொடுத்துருந்தா அதில் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கிடச்சிருந்தா முத்து வந்து அதை ஈக்குவலாக இருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இது என்னது, ரயன் நேற்று நைட்டு புலம்பல் ஃபுல்லாக முத்து 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 வருது. முத்து பார்த்து மட்டுமே புலம்பிட்டு இருந்தது. இதுதான் வந்து ரயனோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து அடுத்த 2 வாரத்துக்கு நகராது. உள்ளுக்குள்ளே இருக்கவங்களே திரும்ப கேள்வி கேட்க வேண்டிய இது வந்துடும். ஆனால் தொடர்ந்து விடாமல் குறை பேசி கொண்டிருப்பதே சரியில்லை. அது கரெக்டு தான். நோ, ஐ சப்போர்ட் ராணா ஓன்லி, நோ வெஞ்சன்ஸ், த வே ஹி ஹெல்ப்ட் எவ்ரி ஒன் எஸ்டர்டே இஸ் அப்ரிஷியேட்டபிள். ஆஹா, ராயன் ஆணவத்தில் ஆடுகிறான். நேற்று முத்துக்கிட்ட டீமாக ஆடலாம்னு கேட்டு முத்து வரல, அதனால தான் ஆடுறான். முத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கேட்ட பிறகு நேற்று போய் டீமாக விளாட்லான்னு சொல்லி கேட்டபோது முத்து வரமாட்டேன்னு சொன்னோடனே அதுவே வந்து இந்த பைபிளுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. அது மாதிரி நம்மளை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேமில் வந்து அடிச்சு பிடிச்சி எதை ஜெயிச்சிட்டானு வைங்களேன். ஜெயிச்ச உடனே நான் டீமாக விளாடாமல் நான் இண்டிவிஜுவலாக ஆடிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு அதை வச்சே ஓட்டுறது. அதுக்கு வந்து பொண்ணுங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால அந்த பையன் வந்து அதை ஒரு ஹேண்டிலிங், அந்த பொண்ணுங்க சப்போர்ட் பண்ணுற விஷயத்த ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி வந்து ரயன் கேம் ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிறது. பார்க்கலாம் இந்த ப்ரோமோல் எப்படி இருக்குது, லைவில் என்ன நடக்குன்னு பார்த்து வந்து மறுபடியும் டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். ஆனால் லைவில் போய் உட்காந்தோம்னா பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒன்றுமே இல்லைங்க, குறை தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன டாஸ்க் நடக்க போகுது அதை பற்றி பேசாமல் குறையே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குறை பேசல வந்து நம்ம கண்டென்ட் தான் கிடைக்கிறத தவிர அதே மாதிரி மன உளைச்சல் நமக்கு கிடைக்குது. அதே முத்துக்குமார் சொன்ன மாதிரி முத்துக்குமார் மன உளைச்சல் ஆன மாதிரி அப்புறம் அருண் உட்காந்து விஷாலுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணி மன உளைச்சல் ஆன மாதிரி தான் நம்மளும் மன உளைச்சல் ஆக வேண்டிய ஃபீலிங்கில் வந்து இருக்குது. பார்ப்போம் இது எந்தளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் கருத்தை கமெண்ட்டில் எழுதுங்க, நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.